வெல்கம் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் தான். ஸோ பூரி மசாலா. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் கூட சொல்லியிருக்கேங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சாஃப்டான பூரி செய்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பூரிக்கு எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைலில் மாவு செய்வீங்க. ஸோ நான் என் வீட்டில் கிச்சனில் எப்படி மாவு நான் செய்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ பாருங்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு. இந்த டம்ளர் தான் என்னோடய மெஷர்மெண்ட். இன்றைக்கி இதுக்கு 2 டம்ளர் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக வெதுன்னு இருக்கிற பால், சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா, கொஞ்சமாக நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வச்சுருக்கிற சால்ட்டு, சரி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக சாஃப்டாக இருக்கும். ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பால் ஊற்றி பண்ணிஞ்சிக்கலாம். அப்போ இதுக்கு 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் மில்க்கும், மீதி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வாட்டரும் ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறேன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மாவில் நெய், சால்ட்டு, ரவா எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பிசைய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பிசைஞ்சிட்ருக்க மீன் டைமில் உருளைக்கிழங்க பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக வெதுன்னு இருக்கணும். பாலில் யாருமே பிசைஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் வரை கூட நீங்கள் பூரியை வச்சு சாப்பிட்லாம். சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் பூரி இருக்கும். தண்ணி சேர்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நான் ரொம்ப அழுத்தி தேய்ச்செல்லாம் பிசையலை. நான் பூரி சுடுறதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். அப்போ பிசைஞ்சா போதும். இப்போ நீங்கள் வேலையே இல்லை, மாவு பிசைஞ்சிடுங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம தேய்ச்சி பொரிச்சு எடுத்துடலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். பூரி மசாலா செய்ய போகிறோம். பூரி மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். 3 பெரிய வெங்காயம், லரி, 1/2 தக்காளி பழம், 4 பொட்டேட்டோ, 2 பெரிய பச்சை மிளகாய், சின்ன சைஸாக இருந்தால் 3, 4 உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக எண்ணெய் நம்ம சேர்ப்போம் இல்லையா, எண்ணெய், சால்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படி பாருங்கள். பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக இந்த பூரி மசாலாக்கு ஆட் பண்ணக்கூடிய பவுடர்ஸ். ஸோ மொத்தமாக கூட நீங்கள் திரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க நம்ம எல்லாம் கட் பண்ணிவிட்டு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பூரி மசாலா செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சின்ன சைஸ் குக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் எல்லாமே போட்டுட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டே வருது, கலர்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆனியனும் நல்லா வதங்கிடும். ஸோ கொஞ்சம் சால்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ மஞ்சள் தூள், உப்பு போட்டு வதக்கியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இந்த ஆனியன் குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். இல்லைன்னா நறுன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு அடிபட்டுட்டே இருக்கும். மசாலா சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. ஆனியன் வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி குக் பண்ண வச்சிடலாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக மசாலா வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆனியன், தக்காளி, மிளகாய் எல்லாம் மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த நேரம் நம்ம ஒரு 4 பொட்டேட்டோ வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோ ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க.
கரெக்டாக குக் ஆகும். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ சேர்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இன்னும் கொதிச்சு கொஞ்சம் வத்துனா தான் மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துக்கும். சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் வத்தல் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். கொதிச்சிருச்சு. உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் வீட்டிலே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து. ஸோ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஒரு பவுடர் திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை பொட்டுக்கடலை, சோம்பு, 2 ஏலக்காய், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கொதிச்சு தான் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கட் பண்ணியிருக்கிற மல்லி இலையை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய நல்ல வாசமான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பூரி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஸோ உங்கள் சர்ஃபேஸ்லேயோ இல்லை பூரிக்கட்டையிலையோ போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பிசைஞ்சிட்டு நீங்கள் ஸோ மாவை 2ஆக கட் பண்ணி பிரிச்சுட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு செட்டாக பூரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து தேய்ச்சி போடுங்க. எப்போவுமே நிறைய பிசைஞ்சு பால்ஸ் உருட்டி வச்சுடாதீங்க, காஞ்சு போயிடும் மாவு. ஸோ அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணிவிட்டு பூரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண மாவு எடுத்து நல்லா பால்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் நீங்கள் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூரிக்கு நீங்கள் மாவு தேய்க்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எண்ணெயை என்ன பண்ணிடுங்க, அடுப்பில் காய வச்சுருங்க. ஸோ நான் இன்றைக்கி எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். ஸோ காய வச்சுட்டு அப்படியே தேய்க்கிறேன். ஸோ மாவு கரெக்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஒரு 5 பூரியாக என்ன பண்ணணும், தேய்ச்சி உடனே போட்டு எடுத்து வச்சிடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டு போட்டிங்கன்னா தான் ரொம்ப ஆயில் குடிச்சிடும். ஸோ ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணால் போதும், ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், ரவுண்டாக பூரி போட்டாச்சு. ரொம்ப தின்னாக சப்பாத்திக்கு மாதிரி தேய்க்காதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. நம்ம பூரி பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரி போட்டு எடுத்துடலாம். ஸோ உள்ளே போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இப்படி சுற்றி விடுங்க. விட்டிங்கனாலே உடனே பஃபியாக எழும்பிடும். ஸோ அவ்வளோதான், புஷ் புஷ்னு பூரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் பூரி. கரெக்டான ஃப்ளேமில் வைங்க. ஸோ பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால பூரி போடும்போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல். ஸோ மசாலாவோட சேர்த்து சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பூரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துடலாமா? தொட்ட உடனே அப்படியே வந்துடுச்சு. ஸோ நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.